அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 6ஆம் தேதி யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9,922 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 21 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 31 புள்ளிகள் உயர்வடைந்து 6,090 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்றைக்கு ஓவரால் எல்லா கல்ஃப் மார்க்கெட்ஸுமே ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த கடந்த காலாண்டுக்கான ஏர்னிங்ஸ் ரேஷியோ வர்றதுக்கான டைம் ஆகிடுச்சு. நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் மார்க்கெட்ஸ் ஒரு ஹையராக முடிவடைஞ்சிருக்கு. S&P குளோபல் யுஏயுடைய பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸுடைய பாயிண்ட்ஸு ஜூன் மாதத்துக்காக வெளியிட்டிருக்காங்க. இது போன மே மாதத்தில் 52.6 புள்ளிகளாக இருந்தது. இந்த ஜூன் மாதம் 50.8 புள்ளிகளாக குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது 50 பேஸ்லைன் 50 பாயிண்ட்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால எக்கனாமி இன்னும் ஒரு க்ரோத் ஸ்டேஜில் தான் இருக்குது, கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜுக்கு மாறலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆயில் ப்ரைவேட் செக்டாருக்கான இந்த இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க. யுஏஇயில் உள்ள ஒரு லார்ஜஸ்ட் லெண்டிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனான எமிரேட்ஸ் இஸ்லாமிக் ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு. 2026க்கான இன்ஸ்பைரிங் ஒர்க் பிளேசஸ் அவார்டுக்கான ஒரு ரேங்க் அவங்களுக்கு வின் பண்ணியிருக்காங்க. அவங்க டாப் 10 இன்ஸ்பைரிங் ஒர்க் பிளேசஸ் இன் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா ரீஜன் என்ற இந்த ரேங்கிங் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எமிரேட்ஸ் இஸ்லாமிக் கம்பெனி எமிரேட்ஸ் என்பிடியோட ஆல்ரெடி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. யுஏயுடைய ஸ்டேட் ஆயில் ஜெயண்டான அட்னாக் ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்களுடைய எல்என்ஜி மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்களுடைய ருவைஸ் எல்என்ஜி மற்றும் எக்ஸ்ஆர்ஜி கம்பெனி போன்ற அவங்களுடைய சப்சிடரிஸான எல்என்ஜி ரிலேட்டடான சப்சிடரிஸுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரே பிளாட்ஃபார்மில் வரும். அது மூலமாக அவங்களுடைய ஷிப்பிங் ஆப்ஷனிலும் அவங்களுடைய மூமெண்ட் கார்கோ மூமெண்ட்டும் அதுபோல் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய பையர்ஸ் தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அல் ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 92 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 68 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 78 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரூஜுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 51 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். எஃப்ஏபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 92 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். புஹேரா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. கீதா ஹோல்டிங்ஸ் 12 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. ஜிஎஃப்ஹெச் பேங்க் 2 கிராம்ஸ் 16 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. என்எம்டிசி குரூப் 22 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபுஜேரா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் 2 கிராம்ஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. நேஷனல் கார்பரேஷன் ஃபார் டூரிசம் அண்ட் ஹோட்டல்ஸ் 1 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு.
இது 3.25% வீழ்ச்சி. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 2 கிராம்ஸ் 81 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்வெஸ்ட் பேங்க் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.5% உயர்வு. எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 65 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% உயர்வு. அஜிலிட்டி 1 கிராம்ஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. துபாய் இன்டகிரேட்டட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் 12 கிராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. சிமெரா S&P ETF 6 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்பின்னீஸ் 1 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. சாலிக் கம்பெனி 5 கிராம்ஸ் 88 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. அமலாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. சுகுன் டகாஃபுல் 1 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 89 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.